ஞானகாண்டி எப்படி இருப்பான்னா, உலகத்தில் இருப்பான், மனைவி கூட இருப்பான், நடக்குது நடக்கட்டுமா, நீ என்ன முயற்சிக்க முடியும், எந்த மகனுக்கு நீ திருமணம் செய்து வச்சு பார்க்க போற, எந்த மகளுக்கு திருமணம் செய்து வச்சு பார்க்க போற, எத்தனை பேரப்படி நீ பார்ப்ப, நீ எவ்வளவு நாள் இருப்ப. இந்த அறிவு தருவதுதான் புல நெய்ந்தும் வென்றான் தன் வீரமே வீரனா, என்றானும் சாகாத கல்வியே கல்வியன். யார் சொன்னது தெரியுமா? அருள் பெரும் அருள் வள்ளல் அருந்தவன் செய்த ஔவையார் சொன்ன கருத்துக்கள் ஆகும். இது பெண்ணினத்தை சேர்ந்தவர் தான் அவர். ஆனால் அவர் என்ன செய்கிறார்கள்? ஆசானை கேட்க வேண்டும். நீ இல்லறத்தில் இருக்க வாழ்கின்றாய், பெண்களே இல்லறத்தில் வாழ்கின்றாய், புரிந்து கொள் உலகத்தை. இந்த உலகத்தை புரிந்து கொண்டு ஆசான் திருவடி இப்படிப்பட்டு அகத்தீசா எத்தனையோ இப்போ ஔவையார், காரைக்கால் அம்மையார், பெரிய பெரிய மகான்களையும் தோற்றுவித்திருக்கிறாய், அருள் செய்திருக்கிறாய். எனக்கும் அருள் செய்து நான் திருவடியை தினம் பூஜை செய்கிறேன் எப்படி கேட்க வேண்டும். கேட்கறதுக்கு ஒன்று விடுமா காலம், கேட்கறதுக்கு விடுமா இந்த சமுதாயம்? சமுதாயம் கிடக்குது, மனசுக்குள்ள அல்லவா இருக்குது, மனசுக்குள்ள இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆக ஒவ்வொரு மனிதருக்கும் அடையக்கூடிய லட்சியம், மனிதன் அடையக்கூடிய அந்த ஆன்மலாபம் மோட்சம் அதை அடைவதற்கு வாய்ப்பு இருந்தும் தக்க ஆசான் இல்லாமல், தக்க ஆசான் கிடையாது. ஆசான் சொன்னாலும் பாவம் முன் செய்த பாவங்கள் நம்மை சூழ்ந்து போட்டு பந்த பாசத்தில் போட்டு அலட்டிட்டு கிடக்கும். பந்தா பாசத்தில் போட்டு அவனை கசைக்கிறோம். இதிலிருந்து விடுபட வேண்டும். விடவும் முடியாது, போகவும் முடியாது, விடவும் முடியாது, தொடவும் முடியாது, மெல்லவும் முடியாம முழுங்க முடியாம தடுமாறு. ஞானிகள் இதெல்லாம் கண்டு அப்படியே ராஜா ஒன்றாக காண்போதுவே காட்சி, புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரம் அப்படின்னா. ஆக உலகத்தை ஒன்றாக பார்ப்பது, அப்படியே பார்க்க வேண்டும். உலகம் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் உலகத்தை இயற்கை இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கும். இதை பற்றி சிந்திக்க நேரம் இல்லை, கடமை செய்வோம் என்று நினைப்பான். ஆக பெரியோர்கள் ஆசி இருந்தால் அன்றி இப்படிப்பட்ட சிறப்பறிவு வரவே முடியாது.